ரெசிபிக்கு வர்றதே ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு, அதுவும் அவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல. இப்போ எப்படி ரெசிபி முடிச்சுட்டு அதே ரெசிபி திருப்பி பண்ணணும்னு வந்துருக்கீங்க? ஒரே அதிசயமா இருக்குது. புரியுது சேஃப். அதாவது கத்துக்கும் போதே ஒரு வாட்டிக்கு மேல சமைக்க மாட்டேன், அதுக்குமா வர மாட்டேன். இப்ப எப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறமா திரும்பி வர அதானே கேக்குறீங்க? அப்படி இல்ல, என்னன்னா அவ்வளோ டைட் ஷெட்யூல் ஆச்சே. ஓகே, இல்ல அது என்னன்னா நம்ம வந்து இப்போ தேங்க்யூ பாருங்க, எனக்கு இன்னும் அப்படியே இன்னொரு ஷூட்டிங் ஃபீலே வருது. அப்படியே எப்பவுமே ஜெயிச்சிருவோம்ல. நம்ம வந்து போன சீசன் பண்ணும்போது வாரம் வாரம் சமைச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ இது இதுனா அடுத்தது ஓகே, அடுத்தது நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இன்ட்ராக்ட் பண்ண டைம் கிடைக்கல. இந்த வாட்டி நான் சிடபிள்யூசி போயிருக்கேன்ற அந்த ப்ரோமோவை பார்த்தோன்னே ஆடியன்ஸ் வந்து என்ன சமைச்சிங்க, வின் பண்ணீங்களா அப்படி இப்படி எனக்கு நிறைய மெசேஜஸ்லாம் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல, நம்ம கரெக்டாக பண்ணதை கரெக்டாக எடுத்துட்டு கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்கணும். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நான் என்ன சமைச்சேன், அந்த நம்ம அதுல என்ன நடந்தது, அதுல நம்ம செஃப் ஆஃப் த வீக் வாங்கணும் இல்லையா? சோ அந்த டிஷ்ஷை வந்துட்டு உங்க எல்லாருக்குமே எப்படி பண்றதுன்றது கரெக்டா நாங்க இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறோம். இருந்தாலும் திரும்பி குரு கிட்ட இருந்து கத்து, அப்பதானே ஆடியன்ஸுக்கு ஒரு நம்பிக்கை. நான் ப்ராப்பரா டவுட் ஃபர்ஸ்ட் நீங்க பிறகு பார்த்து ரெண்டு இது பேரலா பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப அந்த இடத்துலயும் போயிட்டு நீங்க ஆனியன்லாம் கட் பண்ணி அங்க ஒரு வேற விதமான வைப் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா. சோ அதே மாதிரி இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் வைப் பண்ணீங்க? கத்திட்டீங்க இவ்வளவு விஷயம், வீட்டுல போய் வைப்லாம் பண்ணிருப்பீங்களா? அதாவது எனக்கு எப்படி சொல்ல, ஒருத்தன் நிஜமாலே அந்த சென்ஸ் ஃபுல்லா ரொம்ப சமைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் அவனோட லைஃப்பை ரொம்ப லீட் பண்றான்னு நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்றேன். நான் இதை ஃபீல் பண்ணேன், சத்தியமா சொல்றேன், நான் இதை ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஆஃப்டர் மை ஒர்க், இப்போ இந்த பாக்யா நான் விட்டு அது ஒரு ப்ராசஸ்க்காக விட்டேன். அந்த ஒரு ப்ராசஸ்ல இந்த குக்கிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. நான் இப்ப போய் செஃப் ஆஃப் த வீக் வாங்கினதுக்கு காரணம் இந்த நடுவுல நான் அப்ப விட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த வெங்காயம் கட் பண்ணதையும் விடல இல்லைன்னா. ஸோ குக்கிங் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதை நம்ம வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். அது நிஜமாலே எங்க அம்மா வந்து ஏன் இப்பதான் எனக்கு புரியுது. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன சண்டை இருந்துச்சுன்னா எங்க அம்மா ஏன் சமைக்க மாட்டேன், என்ன எங்க அம்மா வந்து சமைச்சே போடல, எங்க அப்பா கூட சண்டை போட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது சின்ன வயசுல யோசிச்சிருந்தா அது தப்புன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அது அந்த சமைக்கும் போது அது மைண்ட் வந்து நம்மளுக்கு கிளியரா இருக்கணும். இல்லைன்னா அவங்க ரொம்ப அதை லவ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள போகணும். லேடிஸ்க்கு வந்து அது ரொம்ப நம்ம டெய்லி ஒரு டாஸ்கா கொடுக்குறோம்ல, அதனால சமைக்கிற லேடிஸ்க்குலாம் ஒரு பெரிய வணக்கம். ஸோ ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். டன். இப்போ இது முதல்ல என்ன, இப்போ நான் வந்து நீங்க சொல்லுவீங்க, நான் சமைக்கிறேன். இப்போ இவ்வளவு நாள் வந்து ரிவர்ஸ்ல போச்சுல, நான் சொல்லுவேன் நீங்க சமைப்பீங்க. இப்போ நான் சொன்ன ரெசிபி நீங்க திருப்பி எனக்கு கரெக்டா சொல்றீங்களா? நான் சமைக்கிறேன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் எது பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் நல்லா பிரெஸ்ட் சிக்கன் எடுத்துட்டு, பிரெஸ்ட் சிக்கன் மட்டும் தான் எடுக்கணும். சுவிட்ச் போடணும். ஓ, இதை நீங்க ஆல்ரெடி வச்சுட்டு தான் நீங்க அதை கேட்டு இருந்திருக்கீங்க. அவர் ரெடியா இருக்கிறாரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போடுறதுக்காக. அவரை ஒரு வாட்டி எடுங்க, அங்க பாருங்க அவரு சுவிட்ச் பக்கத்துலயே ஒருத்தர் உட்கார வச்சிருக்காங்க. சுவிட்ச் போடணும்னு சொன்னோன்னா போய் அவர் சுவிட்சை போட்டு அது வரைக்கும் ஏன் அதை ஆன் பண்ணி வைக்கலாம்ல. ஓகே, ஸோ சிக்கன். எந்த சிக்கன்? பிரெஸ்ட் சிக்கன். 1000 பாயிண்ட்ஸ். 1000 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு வந்து 1 lakh பாயிண்ட்ஸ்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்க போறீங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணி எவ்வளவு இன்கிரிடியன்ட்ஸ் கண்டுபிடிச்சோம். அப்புறம் எக் போடணும். எக் போடணும். ஒன்று எப்படி உடைக்கிறது ஷெஃப்? அது எப்படி வேணாலும் உடைக்கலாம். முட்டை நிறைய விதத்துல உடைப்பாங்க ஷெஃப். தூக்கி போட்டு பிடிக்காதவங்க மேல நீங்க இனிமே இப்படி தான் உடைக்கணும். ஓகே, ஸ்டைலா. ஏன்னா நாம வந்து குக்கிங் கத்துக்கிட்டோம். ஓகே, அதனால வந்து நம்ம உடைக்கிற ஸ்டைலே பார்த்தாலும் இன்னமும் பண்றாங்களேப்பா அப்படி இருக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா. ஸோ முட்டையை உடைச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் போடணும். ஓகே, எவ்வளோ போடலாம்? அதில் ஒரு இன்னும் கொஞ்சம் போதும் சார். ஓ மை காட், வேற லெவல். என்ன சொல்லிட்டு ஷாக் ஆகுறீங்க? இது வந்து ஃப்ரெஷ் க்ரீமா? ஆமா. இல்ல, நான் அப்படிதான் கேட்பேன், ஃப்ரெஷ் க்ரீமா. நம்ம ஐயோ நான் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி போயிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல க்ரீம் இப்போ எடுத்து நான் பண்ண சொல்லுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணனும். எவ்வளவு பண்ணனும்? போதும் ஷெஃப். அதுக்குமா வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. வேற என்ன பண்ணனும்? நிறைய இன்கிரிடியன்ட் இருக்கே, எதை சொல்றது? இதுல வந்து அவ்வளவுதான். இங்கி பிங்கி வாங்கி போட்டு சொல்லுங்க. இல்ல இதுல எல்லாம் எதுவும் போட தேவையில்ல ஷெஃப். ஃபர்ஸ்ட் அதை அரைக்கணும். சால்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால சால்ட் பெப்பர் கொஞ்சம் வேணும். செம. சரி, குக் வித் கோமாளி முடிஞ்ச உடனே எல்லாரும் சமைக்க சொல்லி கேட்டிருப்பாங்களே, வீட்டுல எப்படி எஸ்கேப் பண்ணீங்க? இல்ல சமைச்சிங்களா? சமைச்சேன். அங்க சமைச்சதும் வீட்டுல சமைச்சது ரொம்ப வேற. ஆக்சுவலி நம்ம ஷோக்காக பட் ஒரு விஷயம் நான் சொல்ல நினைச்சதுன்னா, ஐ திங்க் ஹி ஹேஸ் சம்திங் இன் பிளட், லைக் யூ நோ, கிராஸ்பிங் பவர் வேற லெவல். இந்த இறங்கி செய்வாங்கல்ல அந்த கேட்டகரி நீங்க. நாட் லைக் மெல்லோ டைப்லாம் இல்ல,
ஒண்ணுன்னு வந்துட்டா இறங்கி அந்த கை சுட்டுக்கிட்டு பண்ணதெல்லாம் வந்து இருக்கு இன்னும் இருக்குல்ல. ஸோ சுட சுட ஒரு தோசைக்கல்ல சுட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு சட்டி இந்த மாதிரி சட்டி அப்படியே ஒட்டிக்கிச்சு கையோட. யாரு மொத்த வேலை அது ஆக்சுவலா இன்ன வரைக்கும் தெரியல. அதை கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஸோ இப்போ நம்ம இதை பிளண்ட் பண்ண போறோம். எஸ். ஆனா சுவிட்ச் போடல. சுவிட்ச் மாஸ்டர் கேட்ட கேள்வி இப்ப தூக்கி போடணும். என்ன போடணும்? சுவிட்ச் போடணும். அப்புறம் இது வரும் பாருங்க. இதெல்லாம் பாருங்க, போட்டு வர பாருங்க. இதெல்லாம் எடுக்கணும். நீங்க போட்டீங்களா? வேலை செய்யறோம். சிக்கன் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், போற வழியில தங்கதோர அண்ணா கிட்ட இருந்து மட்டும் காப்பாத்திர சொல்லிட்டாங்க. அதை இவரு போகும்போது வரும்போது டேஸ்ட் பாக்குறேன்னே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. கம்ப்ளைண்ட். அந்த பொண்ணு வந்து கதறுது இந்த மாதிரி. அஞ்சிதா வந்து ஏய் நீ வந்து அந்த ஆள் கிட்ட இருந்து அதை கொஞ்சம் காப்பாத்தி வைடா அப்படின்ட்டு. ஸோ அவங்க முட்டைன்னு நினைச்சு, முட்டை தானே போட்டுக்கலாம்னு நினைச்சு இது பண்றாங்க. சிக்கன் முட்டை நினைச்சிட்டாங்களா? ஆமா. நம்ம இந்த இது தனித்தனியா போட்டு நீங்க ஸ்லைஸ் பண்றத பார்த்தா சிக்கன் சொன்னா நம்பினாங்களா யாராவது? ஃபர்ஸ்ட் சிக்கன் தானா இதுன்ட்டு யாருமே நம்பல. நான் வேற ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன்னு நினைச்சாங்க. ஓகே ஏதோ நினைச்சு ஏதோ டெசர்ட் சிக்கன். அது மைக்ரோ ஓவன்ல அப்படிதான் இருந்தது. பொங்கி கேக் மாதிரி தான் வந்துச்சு. நான் பயந்துதான் எடுத்துட்டேன் ஆக்சுவலா. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இது பண்ணிட்டு இந்த சிக்கன் ஆனோன்னு ஒரு வாட்டி பண்ணேன். அப்புறம் அந்த ரெண்டத்தையும் போட்டு சாஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஃபைனலா அதையும் போட்டு இது பண்ணி கொடுத்தேன். இது என்ன பண்ணிச்சு, நம்ம அந்த இதுல ஃபுல்லா பிளேட்டிங் பைப்பு ஒண்ணுதான் கொடுத்தாங்க. வேற மாதிரி பண்ணாங்க ட்விஸ்ட். 2 மிக்ஸ் வச்சுட்டு இப்படி சட்டியில வெயிட் பண்றேன், எனக்கு 2 பைப் வேணும், ஒரே ஒரு பைப் லைன் தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. அது வேற துணி மாதிரி இருக்கு. அதை நான் கழுவி காய வச்சு எண்ணெய்க்கு அடுத்ததை போட்டு சென்டர்ல போட்டு, இது வேற நம்ம உள்ள ஒரு ஸ்டஃபிங் பண்ணணும் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு பைப் லைன்ல ஃபுல்லா ஒயிட் இதை வச்சுட்டு நம்ம அந்த பெஸ்டோ சாஸ் போட்ட அந்த இதை வந்து தனியா வச்சுக்கிட்டேன். இதை ஃபுல்லா உள்ள மட்டும் அடிச்சுட்டு இதை எடுத்து உள்ள நல்லா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதுக்கப்புறம் திரும்பி மேலே ஏதாச்சும் ஃபில் பண்ணிட்டேன். அப்போ உள்ள ஒன்று வந்துருச்சு இல்லையா? அது கட் பண்ணும்போது சூப்பரா அதே மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ நம்ம நல்லா சிக்கனை வந்து பிளெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பெஸ்டோ சாஸ். ஓகே ஓகே சார். ஓகே சார். எனக்கு ஒரு மனப்படம் ஆயிடுச்சு சார். ஏதோ சொல்லாத சொல்லணும். விட கேட்க வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இது எஸ். ஃபர்ஸ்ட் எது பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுதான் பண்ணணும். கொத்தமல்லியான்னு மட்டும் எனக்கு டவுட் எப்பவுமே இருக்கும். கொத்தமல்லி. வேற என்ன நினைச்சீங்க? அத புதினா. அடுத்து ஐஸ் கியூப். அடுத்து நீங்க சொல்றதா நான் போடுவேன். பிஸ்தா. அடுத்து கார்லிக். போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? ஓகே. என்ன சீஸ்? பார்மசன் சீஸ். சேஃப் அங்க போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்பேன். ஒரு 2-3 இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத, இதுதான் நம்ம நேற்றுக்கு பார்த்த சீஸ் அப்படின்ட்டு நான் இந்த ட்ரெஸ் கடையெல்லாம் போயிட்டு இந்த ட்ரெஸ் பார்த்து அதே ட்ரெஸ் எடுப்பாங்களே அந்த மாதிரி. அதுதான் சொன்னேன். இந்த இன்கிரிடியன்ட் அங்க இருக்குதா? ஓகே டன். ஒரு இந்த டிப்ளமோல படிச்ச ஒரு அந்த மாதிரி ஒரு நான் இன்ஜினியர். நான் வந்து உங்களை மாதிரி ஃபுல்லா படிக்கல. நடுவுல வந்து ஃபுல்லா படிக்கன்னு சொல்லவே இல்லையே. இது ஆயில் என்ன ஆயில் நம்ம ஊத்தணும்? நான் ஆக்சுவலி நாம நார்மலா யூஸ் பண்ணுவோம். நார்மலா வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வேற மாதிரி பண்றதுனால ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுதான் நான் கொஞ்சம் லைட்டா இந்த மாதிரி வந்தோடனே லைட்டா பயந்துட்டேன். என்ன இவங்க போடும்போது சட்னி மாதிரி வந்தது, நம்ம தொக்கு மாதிரி வந்திருக்கு, இதை வச்சு எப்படி சிக்கன்ல கலக்குறது? அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறமா தான் ஐஸ் கியூப்ஸும் எண்ணெயும் போட மறந்துட்டேன்றது எனக்கு கொஞ்சம். இதுதான் நீங்க டேஸ்ட் பண்ணலாம்னு கூட சொன்னேன் நானு. அதுக்கப்புறமா அதை போட்டுட்டு பண்ண வந்துருச்சு. அப்பாடா அப்படின்ட்டு. கரெக்டா ராமர் வந்தாரானே அப்படின்னு போனாரு. உங்களுக்கு யார் வந்தா அந்த வாட்டி? அஞ்சிதா. கோமாளி. ஐயோ அந்த பொண்ணு தெய்வம்பா. அப்படியா? பரவாயில்ல, இதுதான் சிக்கன்னா சிக்கன் தெரியுது. அங்க பாதி பேருக்கு எது சிக்கன் எது மட்டன்னே தெரியல. மட்டனை வந்து சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் விஷாலோட டிஷ்ன்ட்டு பிரியங்காக்காவும் என்னையும் மேட்ச் போட்டு விட்டாங்க. அப்புறமா திரும்பி அக்ஷய் கமல் செலக்ட் பண்ணப்போ திரும்பியும் சிக்கன், திரும்பியும் விஷால் கூட. எத்தனை பேரா விஷாலோட மோதுவீங்க? அப்புறமா பார்த்தா மட்டனை தான் நம்ம ஆட்கள் சிக்கன்னு சொல்லி பிரியங்காக்காவும் என் கூட
அது கொஞ்சம் பிளட் சர்க்கிள் இல்லாத மட்டன் ஒயிட்டா இருந்திருக்கும் போல, அதனால அப்படி ஆயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் இப்படிதான் நடந்தது. இல்லாட்டி உங்களை ஃபன் பண்றதுக்காக அப்படி பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம இதுல என்னென்ன கலந்தோம்? இதுல ஒயிட்ல வந்து கேரட்டு. கேரட்டா? சரி, அதுல தான் கேரட்டு. ஒயிட்ல வந்து கரெக்டா? ஸோ இதுல வந்து பாயில் பண்ணி பீல் பண்ண பிஸ்தாஷியோ. இந்த பேர் தான் ஷெஃப் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாகுது, மித்தபடி பொருள் தெரியுது, பேர் தான். இது வந்து என்னது? ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ். அப்போதான் நம்ம கட் பண்ண பார்த்து அந்த ஒரு மார்பிள் எஃபெக்ட்ல பயங்கரமா இருக்கும்ன்றதுக்காக நம்ம இப்படி பண்ணோம். அதெல்லாம் ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். டிஷ்ஷாக பார்க்கும்போது தான் உங்களுக்குலாம் அது வந்து பெரிய டாஸ்காக தெரியும். ஆனால் ஹெல்தி. ஆனால் ஆமாம், ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரொம்ப நியூட்ரிஷியஸ். அண்ட் சிக்கன் வந்து சாப்பிடாத யாராக இருந்தாலும் இதை நோன்னு சொல்ல மாட்டாங்க. என்னோட ஆடியன்ஸ் வந்து ரொம்ப லேடிஸு, அதுக்குமா கிட்ஸு தான். அதனால் அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி டிஷ்லாம் சொல்லி கொடுத்தா தான் அவங்களாம் வந்து நல்லா ஹெல்தியா. ஆமாம். ஓகே. அதுக்கு அடுத்து ஒரு ஜென்ரேஷன் இருக்காங்க, அவங்கள சொல்லவே மாட்டீங்களே. கேர்ள்ஸுக்கு தான் நானே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு அவங்க செய்ய கற்றுக்கிட்டு? அதனால இதை பார்த்துட்டு இருக்க கேர்ள்ஸ் யாருமே அதை செய்ய கற்றுக்க வேணாம். ஆமாம். சரி, என்னைக்கு எங்கே வரேன்னு சொல்லுங்க, வந்துடுவாங்க, செஞ்சு கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நான் செய்யலை. நான் வந்து கரெக்டாக ஒரு நாள் எல்லாருக்கும் அந்த ஒரு நாள் என்னைக்கு சீக்கிரமா. இப்போ வந்து அந்த க்ரீன் சாஸோடது ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் இது முடிச்சாச்சு. சிக்கன் மின்ஸோட ஆலிவ்ஸ் பிஸ்தாஷியோ ரெண்டும் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் தான் இந்த பச்சை கலர் ஐட்டத்தை உள்ள இறக்க போகிறோம். பச்சைன்னு தான் இங்கே ஹைலைட்டு. அதுதான் ஹைலைட்டா? ஷெஃப், நம்ம ஆட்கள் எங்கே வெள்ளையாக கொடுத்தா அக்செப்ட் பண்ணுறாங்க? ஏதாவது ஒரு கலர் கலந்து கொடுத்தா தானே அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. வெள்ளையாக கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா? நீங்களே போடுங்க, எவ்வளோ வேணுமோ போடுங்க. இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டு இருந்து இது இப்போவே போட்டுடலாமா? இல்லைனா அது போட்டலாம் எப்போவே போட்டலாம். ஏன்னா அந்த க்ரீனோட இந்த கேரட் சேரும் போது அது ஒரு CWC 5ஓட டிரெக்டர் கூட கால் பண்ணியிருந்தாரு. ஒரு வேற ஒர்க்குக்காக கால் பண்ணியிருந்தாரு. அப்போ கூட விஷால், நீ செஞ்ச டிஷ் ரொம்ப சூப்பராக இருந்தது விஷால் அப்படின்னாரு. அதனால டான்ஸுக்கு கூட அவர் கால் பண்ணி நீ ஆடின டான்ஸ் நல்லா இருந்தது விஷால்னு அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. ஜோஷ்வானே, தேங்க்யூ ஸோ மச். பட் எப்படி உங்களால் டான்ஸ்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு அதுக்கான உங்களுக்கு நடந்த ட்ரெஜடியும் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கும் கிவன் லைக் 100ல 150%. இப்பயும் எப்படி அந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிறீங்க? சிம்பிள், எனக்கு இதை விட்டா வேற வேலை தெரியாது. சோ சிம்பிள். அதனால அதுல தான் நான் வேற ஏதாவது பண்ண முடியும் ஷெஃப். அதனால இப்ப இந்த குக்கிங் கூட நான் எப்படி கத்துக்கிட்டேன்? ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, எல்லாம் வந்து கேர்ள்ஸுக்கு பிடிச்ச விஷயமா தானே செய்றீங்க. ஒன்னு டான்சிங்கு, இல்லைன்னா குக்கிங்கு, ஸ்டண்டிங் பண்றீங்களா என்ன? அது அடுத்தது கத்துக்கிட்டு இருக்கேன். ப்ராசஸ்ல தான் இருக்கேன். எல்லாம் திரையில வரும். ஓகே. அவங்க பாங்க, ஏதோ ஆக்ஷன் ஏதோ ப்ராப்ளம் போல. நீங்க பண்ணிட்டே இருங்க ஷெஃப், நான் போயிட்டு வந்துடுறேன்.